பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுகிறவர் என்றெல்லாம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அன்று எலியா என்கிற தேவ மனுஷன் கேரித் ஆற்றங்கரையிலே தங்கியிருந்தான். அவனுக்கு ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலும் மாலை வேளையிலும் அப்பமும் இறைச்சியும் காகத்தின் வழியாக தேவன் கொடுத்து அனுப்பினார். அதை உண்டு மிகுந்த ஒரு சமாதானத்தோடு கூட அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் அவன் தங்கியிருந்தான். திடீரென்று ஆண்டவர் காகத்தின் வழியாய் செய்த அந்த உதவியை ஆண்டவர் நிறுத்தினார். இனி சாப்பாட்டுக்கு வழியில்லை என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எலியாவுக்கு கடந்து வந்தது. நான் உன்னை ஒரு விதவையின் வழியாய் போஷிப்பேன். நீ சாரிபாத்து விதவை இடத்திலே தங்கியிரு, அவள் வழியாக உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி எலியாவை அனுப்பினார். பிரியமானவர்களே, ஏன் எலியாவை ஒரு விதவையிடத்திலே அனுப்பினார் என்றால், விதவையின் நினைவுகள் இப்படியாக இருந்தது. ஒரு வேளை சாப்பிடுவதற்கான, அதாவது ஒருவேளை சாப்பிடுவதற்கு தேவையான அப்பம் செய்வதற்குரிய மாவும் எண்ணெயும் தான் என்னிடத்தில் இருக்கிறது. இதை நாங்கள் சாப்பிட்ட பின்பு அடுத்த நேரம் சாப்பிட வழியில்லாமல் நாங்கள் மரித்து போவோம் என்கிற ஒரு உணர்வோடும் நினைவோடும் கூட அந்த விதவை காணப்பட்டாள். ஆனால் ஆண்டவர் அனாதைகளையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் அதிகமாக நேசிக்கிறவர். அவர்களுடைய நலன்களில் அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து அக்கறையோடு காணப்படுகிற தெய்வம். விதவைகளுக்கானாலும் சரி, கைவிடப்பட்டவர்களுக்கானாலும் சரி, ஒரு வழி அடையும் போது ஆண்டவர் புது வழிகளை அவர்களுக்கு திறக்கிற தெய்வம். பிரியமானவர்களே, எலியா அவளிடத்தில் போய் குடிப்பதற்காக தண்ணீர் கேட்டபோது தண்ணீர் கொடுக்க அவள் தயாரானாள். ஆனால் அதற்கு பிறகு ஒரு அப்பம் சுட்டு கொண்டு வா என்று சொன்னபோது அதற்கு அவள் பதில் கொடுத்தாள். என்னிடத்தில் கொஞ்சம் ஒரு அப்பம் சுடுவதற்கு தேவையான மாவும் எண்ணெயும் தான் இருக்கிறது. அதை என்னுடைய பிள்ளைக்கு சுட்டு கொடுத்து அடுத்த நேரம் வழி இல்லாமல் நாங்கள் மரித்து போக இருக்கிறோம் என்று எலியாவிடத்தில் அவள் சொன்னாள். எலியாவுக்கு அப்பதான் தெரியும் அவ உணவுக்காக அவ்வளவு கஷ்டப்படுகிறாள் என்று. ஆண்டவரோ அவளுடைய நினைவுகளையும் அவளுடைய தீர்மானங்களையும் முன்கூட்டியே அறிந்திருந்தார். பசியினால அவள் தவறான ஒரு முடிவு எடுத்துவிடக் கூடாது. தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படாததுனால ஒரு தவறான முடிவு எடுத்துவிடக் கூடாது. நான் உன்னோடு இருக்கிறேன், உன் தேவைகளை நான் சந்திப்பேன், நான் உன்னை அதிசயமாய் நடத்துவேன் என்பதை அந்த கைவிடப்பட்ட விதவை பெண்ணுக்கு மாத்திரமல்ல, என்று அந்த வார்த்தையை வாசிக்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் நம்பிக்கை உண்டாகும்படி, மனிதர்கள்தான் எங்களை கைவிட்டு விட்டார்கள்,
எங்கள் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. கொடுத்தவர்கள் எங்களிடத்தில் இல்லை என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டும் எங்களை கட்டாயப்படுத்தி நிர்பந்தம் செய்து எங்களை வேதனைப்படுத்துகிறார்கள். நாங்கள் இருக்கிறத கொடுக்காமல் அல்ல, கொடுப்பதற்கு எங்களிடத்தில் இல்லாததினாலே நாங்கள் மனுஷருக்கு முன்பாக இன்றைக்கு வெட்கப்பட்டு நிற்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தேவன் அதிசயங்களை செய்ய போகிறார். தேவன் அந்த அதிசயமான காரியத்தை இன்றிலிருந்து நடப்பிக்க போகிறார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் இந்த சாரிபாத் விதவையும் எலியாவும். பிரியமானவர்களே, மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளையும் உணர்வுகளையும் நம் அடுத்திருக்கிறவர்கள் சரியாய் அறிந்து கொண்டால், தெரிந்திருந்தால், இந்த அளவுக்கு உங்களை அவர்கள் வார்த்தையினால காயப்படுத்தவே மாட்டார்கள். அவர்கள் வெளி தோற்றத்தை பார்க்கிறார்கள். நீங்கள் பார்ப்பதற்கு ஆடம்பரமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் வைத்துவிட்டு கொடுக்காமல் இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே உங்களிடத்தில் இருக்கிறதை வாங்க வேண்டும் என்று சொல்லி எந்த வார்த்தையை பேசியாவது உங்களை காயப்படுத்தி உங்களிடத்திலிருந்து வாங்க வேண்டும் என்று அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். கடன் கொடுத்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் கடன் கொடுத்த நபரிடத்தில் வைத்துவிட்டு அவர்கள் தராவிட்டால் அது அவர்களுக்கு பாவம். அவங்கள்ட்ட இல்லை, ஆனால் நீங்கள் அவர்களை காயப்படுத்தி கட்டாயப்படுத்தி தந்தே ஆக வேண்டும் என்று இல்லாத ஒன்றை தாய் என்று கேட்கும்போது அது உங்களுக்கு பாவம். எலியாவை ஆண்டவர் சாரிபாத்தின் விதவையின் வீட்டுக்கு அனுப்பினதே அவருடைய நினைவுகளெல்லாம் இருக்கிறத சாப்பிட்டு அடுத்த நேரத்துக்கு வழி இல்லாததுனால சாக போகிறோம் அல்லது செத்து விடுவோம் என்று நினைக்கிறத தெய்வம் அறிந்து அவளை சாவுக்கோ தவறான முடிவுக்கோ கையளிக்க விரும்பாத ஆண்டவர் அவளை தாராளமாய் போஷிக்க வேண்டும் என்று சொல்லி எலியாவை ஆண்டவர் சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு அனுப்பினார். இந்த நாட்களிலே ஒரு நன்மையை தேவன் உங்களுக்கு அனுப்புவார். நீங்கள் பிழைத்திருக்கும்படி, நீங்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை நடத்துவார். நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். திரு பாடல்கள் 119 அதிகாரம், அதுல 27வது இறைவார்த்தை. உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். அதாவது எலியா மூலம் விதவை போஷிக்கப்பட்ட போது நீ என்ன நினைக்கிறீங்களோ நான் சொல்லுகிறேன், அவள் அந்த அதிசயமான காரியங்களை, ஐயோ அடுத்த நேரத்துக்கு வழி இல்லைன்னு நான் நினைச்ச இடத்துல இதோ இத்தனை கால ஆண்டவர் கொஞ்சம் கையளவு மாவை திரும்ப திரும்ப ஆசீர்வதித்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி அவள் மௌனமாய் கர்த்தருடைய செயல்களை தியானிக்கத்தக்கதாய் கர்த்தர் அவளை நடத்தினாரே, உங்களையும் நடத்துவார். ஒப்புக் கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டு, ஆண்டவரே, ஒரு விதவையை போஷித்தது போல கடன் பாரங்களோடும் வியாதிகளோடும் நம்பிக்கையற்ற நிலையோடும் காணப்படுகிறவர்களை கர்த்தர் கரம் பிடித்து கரை சேர்க்கும்படி அற்புதமாய் நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற தயவை நினைத்து நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. சமாதானம்.